ஓம் சாந்தி 20/5/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். யார் அதிகமாக பக்தி செய்து இருக்கிறார்களோ அவர்களே ஞானத்தில் முன்னேறி செல்வார்கள். கேள்வி: கலியுக ராஜ்யத்தில் எந்த 2 விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது? அது சத்யுகத்தின் ராஜ்யத்தில் இருக்காது. பதில்: கலியுக ராஜ்யத்தில் மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்கிறது. சத்யுகத்தில் இவை 2ம் இருக்காது. அங்கே யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சத்யுக ராஜ்யமானது சங்கம யுகத்தில் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி உருவாகிறது. 21 தலைமுறை வரை செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. மேலும் அனைவரும் சத்கதியில் இருப்பதால் குருவினுடைய அவசியம் இல்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியினுடைய பொருள் என்ன? சுய தர்மத்தில் அமருங்கள், அல்லது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமைதியில் அமருங்கள். இதற்குதான் சுய தர்மத்தில் இருப்பது என்று பெயர். பகவான் வாக்கு: சுய தர்மத்தில் அமருங்கள். உங்களுடைய தந்தை உங்களை படிக்க வைக்கிறார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பை படிக்க வைக்கிறார். ஏனென்றால் பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர். படிப்பினால் சுகம் கிடைக்கிறது அல்லவா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என இப்போது பாபா கூறுகிறார். எல்லையற்ற தந்தை உங்களை வைரம் போல மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். வைரம் போல தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள். அவர்கள் எப்போது மாறுகிறார்கள்? இவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக எப்படி மாறுகின்றார்கள்? இதை தந்தையை தவிர வேறு யாரும் கூற முடியாது. நீங்கள்தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். மீண்டும் நீங்கள் தேவதைகளாக மாற வேண்டும். பிராமணர்களுக்கு தான் குடுமி இருக்கிறது. நீங்கள் சூத்ரனிலிருந்து பிராமணர் ஆகின்றீர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தை சார்ந்தவர்கள். வயிற்றின் வழி வம்சம் கிடையாது. கலியுகத்தில் இருப்பவர் அனைவரும் வயிற்றின் வழி வம்சம். சாது, சந்நியாசி, ரிஷி, முனி போன்ற அனைவரும் துவாபர யுகத்தில் இருந்து வயிற்றின் வழி வம்சத்தினராக இருக்கின்றனர். இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் மட்டும்தான் வாய்வழி வம்சத்தினராக மாறுகின்றீர்கள். இது உங்களுடைய மிக உயர்ந்த குலம், தேவதைகளை விட உயர்ந்தது. ஏனென்றால் உங்களை படிக்க வைக்க மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றக்கூடிய தந்தை அவரே வந்திருக்கிறார். குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வருவது இல்லை. இங்கே ஞான மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் வருகிறார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வருகிறீர்கள். இப்போது பக்தியின் பலனை யார் அடைவார்கள்? அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்தவர்களே கல்லில் இருந்து தங்க புத்தியாக மாறுகின்றார்கள். அவர்கள்தான் வந்து ஞானம் பெறுகிறார்கள். ஏனென்றால் பக்தியின் பலனை இறைவன் வந்துதான் கொடுக்க வேண்டும். இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போது நீங்கள் கலியுகத்தில் இருந்து சத்யுகத்திற்கு, அதாவது விகாரியிலிருந்து நிர்விகாரியாக புருஷோத்தமர்களாக மாறுகிறீர்கள். லக்ஷ்மி நாராயணனை போல மாறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இவர்கள் பகவான் பகவதி என்றால் நிச்சயம் இவர்களை பகவான் தான் படிக்க வைப்பார். பகவான் வாக்கு. ஆனால் பகவான் என்று யாரை கூறுகிறோம்? பகவான் ஒருவர்தான். பகவான் என்பவர் 100 பேரோ 1000 பேரோ இருக்க முடியாது. கல்லிலும் மண்ணிலும் இருக்க முடியாது. தந்தையை அறியாத காரணத்தினால் பாரதம் எவ்வளவு ஏழையாகி விட்டது. பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தார்களோ ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பதே ராஜ்யத்திற்கு அதிபதி ஆவதற்காக. இவர்கள்
இப்போது இல்லை அல்லவா? பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. எப்பொழுது இந்த தேவி தேவதைகளினுடைய ராஜ்யம் இருந்ததோ, சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் இருந்தாரோ, அப்பொழுது வேறு எந்த தர்மத்தினரும் இல்லை. இந்த நேரத்தில் மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கிறது. இந்த தர்மமே இல்லை. இதுதான் அடித்தளம். இதை வேர் என்கிறோம். இந்த நேரத்தில் மனித சிருஷ்டி என்ற மரத்தின் வேர் முழுமையாக எரிந்து விட்டது. மற்ற அனைத்தும் நிற்கின்றது. இப்போது அவர்கள் அனைவரின் ஆயுளும் முடிவடைய போகிறது. இந்த மனித சிருஷ்டி என்பது பலவித மதங்கள் நிறைந்த மரம். விதவிதமான பெயர், உருவம், தேசம், காலம் என பல வகைகள் இருக்கின்றன அல்லவா? இது வெரைட்டி மரம். எவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது! கல்ப கல்பமாக இந்த மரம் இற்று போய் தமோ பிரதானமாக ஆகும்போது நான் வருகிறேன் என பாபா புரிய வைக்கிறார். பாபா, வாருங்கள், தூய்மையற்ற எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என நீங்கள் அழைக்கிறீர்கள். பதீத பாவனன் என்று கூறும்போது நிராகார தந்தையின் நினைவு வருகிறது. சாக்காரத்தின் நினைவு ஒருபோதும் வராது. பதீத பாவனர் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். சத்யுகமாக இருந்த பொழுது நீங்கள் சத்கதியில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மேலானவரிலும் மேலானவர் மற்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே பகவான் தான் என பாடப்படுகிறது. உன்னுடைய பெயரும் உயர்ந்தது, உன்னுடைய இருப்பிடமும் உயர்ந்தது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரம்தாமத்தில் வசிக்கிறார் அல்லவா? இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம், பிறகு சங்கம யுகம். இதை பற்றி யாரும் அறிந்து இருக்கவில்லை. நாடகத்தில் இந்த பக்தி மார்க்கம் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாபா இந்த பக்தி மார்க்கத்தை ஏன் உருவாக்கினார் என கூற முடியாது. இதுவே அனாதியாகும். நான் உங்களுக்கு இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன். நான் உருவாக்கினேன் என்றால் எப்போது உருவாக்கினேன் என கேட்பார்கள். இது அனாதியானது என்று பாபா கூறுகிறார். எப்பொழுது ஆரம்பமானது என்ற கேள்வி வர முடியாது. இந்த நேரத்தில் ஆரம்பமாகியது என்று கூறினால் அடுத்து எப்பொழுது முடியும் என கேட்பார்கள். ஆனால் முடிவது இல்லை. இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கருடைய சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். இவர்கள் தேவதைகள் திரிமூர்த்தியை காண்பிக்கிறார்கள். அதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவனை காண்பிப்பது இல்லை. அவரை தனியாக பிரித்து விடுகிறார்கள். இப்பொழுது பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ராஜ்யத்தில் அனைத்து விதமான பதவிகளும் இருக்கிறது. ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முதலமைச்சர், இவர்கள் அனைவரும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள். சத்தியுகத்தில் ஆலோசனை வழங்கக்கூடிய யாருமே தேவையில்லை. இப்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற ஆலோசனை ஸ்ரீமத் அழியாததாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது எவ்வளவு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். அநேகர் இருக்கிறார்கள். பணத்தை செலவு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சராக ஆகிறார்கள். இவர்கள் லஞ்சம் வாங்குகின்றனர், அதிகமாக சாப்பிடுகின்றனர் என அரசாங்கமே கூறுகிறது. இதுதான் கலியுகம். அங்கே இது போல நடக்காது. மந்திரி போன்றவர்களின் அவசியம் இல்லை. இந்த வழி 21 ஜென்மங்களுக்கு தொடர்கிறது. உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. அங்கே குருவின் அவசியம் இருக்காது. சத்யுகத்தில் குருவும் இல்லை, மந்திரியும் இல்லை.
இப்பொழுது உங்களுக்கு அழியாத 21 தலைமுறைக்காக ஸ்ரீமத் கிடைக்கிறது. வயதானவராகி பிறகு ஷரீரத்தை விட்டுவிட்டால் குழந்தை ஆவார்கள். பாம்பு ஒரு சட்டையை விட்டுவிட்டு இன்னொரு தோலை எடுப்பது போல விலங்குகளினுடைய எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு சிறிது கூட அறிவு இல்லை, ஏனென்றால் கல்புத்தியாக இருக்கிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிராமணர்கள் பிராமணிகள் என பாபா புரிய வைக்கிறார். அனைவரின் அழுக்கான துணிகளை துவைக்க என கிரந்தத்தில் கூட படித்து கேட்டிருக்கிறீர்கள். அழுக்கு நிறைந்த துணிகளை போன்ற ஆத்மாக்களாகிய எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என பகவானை அழைக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரின் தந்தையே, வந்து எங்களுடைய அழுக்கான துணியை தூய்மையாக ஆக்குங்கள். ஷரீரத்தை துவைக்க வேண்டியது இல்லை, ஆத்மாக்களை தான் துவைக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மாதான் தூய்மை இல்லாமல் இருக்கிறது. தூய்மையற்ற ஆத்மாக்களை வந்து தூய்மையாக ஆக்குங்கள். எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் இங்கே வரவேண்டி இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். நான் தான் ஞானக்கடல், தூய்மையின் கடல். நீங்கள் எல்லையற்ற அப்பாவிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைகிறீர்கள். எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட சொத்தை அடைகிறீர்கள். எல்லைக்கு உட்பட்ட சொத்தில் துக்கம் அதிகமாக இருப்பதால் தந்தையை நினைவு செய்கிறார்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது. இந்த 5 விகாரங்கள் என்ற ராவணன் உங்களுடைய மிக பெரிய எதிரி என பாபா கூறுகிறார். இது முதல் இடை கடை துக்கத்தை கொடுக்கிறது. இனிமையான குழந்தைகளே, இந்த பிறவியில் பிராமணனாக மாறி காமத்தை வெற்றியடைந்தால் உலகத்தை வென்றவர் ஆகலாம். நீங்கள் தேவதையாக ஆவதற்காக தூய்மையை கடைபிடிக்கிறீர்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குவதற்காக வந்துள்ளீர்கள். இதுவே புருஷோத்தம சங்கம யுகம். இதில் முயற்சி செய்து தூய்மையாக ஆக வேண்டும். போன கல்பத்தில் யார் தூய்மையானார்களோ, சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தார்களோ அவர்கள் நிச்சயம் மாறுவார்கள். நேரம் தேவைப்படுகிறது அல்லவா? பாபா மிகவும் எளிதான யுக்திகளை கூறுகிறார். இப்போது பாபாவினுடைய குழந்தைகளாக மாறியிருக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் யாரிடம் வந்துள்ளீர்கள்? அவர் நிராகாரர். அவர் இந்த உடலை கடனாக பெற்றுள்ளார். இவர் பல பிறவிகளுடைய கடைசியிலும் கடைசி பிறவியில் இருக்கிறார் என அவரை தெரிவிக்கிறார். ஆகையால் எல்லோரையும் விட அதிகமான பழைய உடல் இவருடையதே. நான் பழைய ராவணனுடைய அசுர உலகில் யாருக்கு தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரியாதோ அவருடைய உடலில் வருகிறேன். இவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி. எப்பொழுது இவர் வானப்பிரஸ்த நிலையை அடைகிறாரோ அப்பொழுது நான் பிரவேசமாகிறேன். எப்பொழுதும் வானப்பிரஸ்த நிலையில்தான் குருவிடம் செல்வார்கள். 60 வயது என்றாலே ஊன்றுகோல்தான் என்று கூறுவார்கள் அல்லவா? வீட்டில் இருந்தால் குழந்தைகளின் அடி கிடைக்கும். ஆகையால் வீட்டிலிருந்து ஓடுங்கள். தந்தையை அடிப்பதற்கு கூட பயப்படுவது இல்லை. இவ்வாறும் குழந்தைகள் இருக்கிறார்கள். தந்தை இறந்துவிட்டால் சொத்து நமக்கு கிடைக்கும் என கூறுகின்றனர். அநேக வானப்பிரஸ்திகளுடைய சத்சங்கம் இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் ஒருவரே. அவர் சங்கமயுகத்தில் வருகிறார் என அறிவீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் சத்கதியை அடைகின்ற பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். இதற்குதான் அனைவருக்கும் சத்கதி என கூறப்படுகிறது. தந்தையை தவிர வேறு யாரையும் சத்கதியின் வள்ளல் என கூற முடியாது. யாரையும் ஸ்ரீ என்றோ ஸ்ரீ ஸ்ரீ என்றோ கூற முடியாது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமான தேவதைகள். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் என்று அவர்களை கூறுகிறார்கள். அவர்களை மாற்றுபவர் யார்? ஸ்ரீ ஸ்ரீ என்று சிவபாபாவை தான் கூற முடியும். தந்தை
தவறுகளை தெளிவுபடுத்தி கூறுகின்றார். நீங்கள் இத்தனை குருக்களிடம் சென்றீர்கள், இருந்தாலும் இவ்வாறுதான் இருக்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் அதே குருவிடம் செல்வீர்கள். சக்கரம் மீண்டும் அவ்வாறே சுழலும். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது சுகதாமமாக இருக்கிறது. தூய்மை, சுகம், அமைதி அனைத்தும் அங்கே இருக்கிறது. அங்கே சண்டை போன்றவை இல்லை. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். சத்தியுகத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் என்பதெல்லாம் கிடையாது என பாபா கூறுகிறார். இதுவோ 5000 வருடத்தின் விஷயம். மனிதர்களுக்கு 84 ஜென்மம் என கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏணிப்படியில் கீழே இறங்கி தமோ பிரதானம் ஆகிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என பாபா கூறுகிறார். நடிகராக இருந்து நாடகத்தினுடைய படைப்பவர், இயக்குனர், முக்கிய நடிகர்களை அறியாமல் இருந்தால் என்னவென்று சொல்வது? இந்த எல்லையற்ற நாடகத்தை எந்த மனிதர்களும் அறிந்து கொள்ளவில்லை என பாபா கூறுகிறார். தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஷரீரத்தை எடுத்து நடிக்கிறார்கள் என்றால் நாடகம் அல்லவா? நாடகத்தின் முக்கிய நடிகர்கள் யார்? யாரும் கூற முடியாது. இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் எப்படி பேன் போல செல்கிறது என குழந்தைகள் அறிகிறீர்கள். டிக் டிக் என சென்று கொண்டிருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, முக்கியமானவர், அவரை வந்து புரிய வைக்கிறார். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். சத்யுகத்தில் வேறு யாரும் இல்லை. மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள். அந்த குறைவானவர்களும் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்து இருப்பார்கள். உங்களிடம் கண்காட்சி மற்றும் அருங்காட்சியகத்தில் அதிகமாக பக்தி செய்பவர்களே வருவார்கள். ஒன்று சிவனுடைய பக்தி செய்தல், இதற்கு அவ்யபிசாரி பக்தி என்பர். பிறகு பலருடைய பக்தி செய்து விபச்சாரி ஆகி இருக்கிறார்கள். இப்போது மிகவும் முற்றிலும் தமோ பிரதானமான பக்தி இருக்கிறது. முதலில் பக்தி சதோ பிரதானமாக இருந்தது. பிறகு ஏணியில் இறங்கி தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். இது போன்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் அனைவரையும் சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக தந்தை வருகிறார். இந்த எல்லையற்ற நாடகத்தை கூட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். முதலாவது தாரணைக்கான முக்கிய சாரம். எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற சொத்தை அடைவதற்காக நிச்சயம் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது தூய்மையினுடைய சொத்தை அடைந்தால்தான், காமத்தை வெல்லும் பொழுதுதான் உலகை வென்றவர் ஆக முடியும். இரண்டாவது, எல்லையற்ற தந்தையிடம் படிப்பை படித்து தன்னை சோழியிலிருந்து வைரம் போல மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற சுகத்தை அடைய வேண்டும். இப்போது மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக பாபா நம் எதிரில் உள்ளார். இப்போது நம்முடையது மிக உயர்ந்த பிராமண குலம் என்ற போதை இருக்கட்டும். வரதானம்: ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிக உயர்ந்த சேவாதாரி ஆவீர்களாக. நல்ல விருப்பங்கள் உருவாக்குவதற்கான விசேஷமான ஆதாரம் நல்ல எண்ணங்கள். யார் வீணான எண்ணம் மற்றும் மற்றவர்களின் சிந்தனையில் இருப்பவர்கள் நல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருக்க இயலாது. நல்ல விருப்பங்கள் கொண்ட மணிகளிடம் நல்ல எண்ணங்கள் என்ற சக்திசாலியான பொக்கிஷம் எப்போதும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மற்றவர்கள் மீது நல்ல விருப்பம் உடையவராக முடியும். நல்ல விருப்பம் என்றால் அனைத்து விதமான ஞான ரத்தினங்களால் நிறைந்து இருப்பர். அந்த மாதிரி ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து மிக உயர்ந்த சேவாதாரியாக ஆவர். ஸ்லோகன்: உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தமாகும் போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். ஓம் சாந்தி.